ஐம் so சாரி பிராச்சி. உண்மையாவே நீ மனசு வருத்தப்படுறேன்னு எனக்கு தெரியும். ஆனா அம்மா சொன்னதை நான் சொன்னேன்னு வை, நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு உனக்கே புரியும். ஆனா ஒண்ணு, நான் உன்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் இருக்கே அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை நான் நியாயப்படுத்த விரும்பல. அதுக்காக சாரி, நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருண்ணா. ஐ ஸ்வேர் நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. நான் மனசார மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். என்ன மன்னிச்சிரு. மம்மி நான் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் அவங்களுக்கு தேவைன்னு தோணுது. அவங்களோட பையன் அவங்கள விட்டு பிரிஞ்சதுக்கு காரணம் நீதானு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு அவங்களோட அன்பு தான் தெரியுது. என்னோட அன்பு அவங்களுக்கு தெரியவே இல்லை பிராச்சி. நான் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா தனியா வரணும். ஏன்னா அவங்க உன்னை மருமகளாவே ஏத்துக்கல. ஆனா நான் தான் உன்னை எல்லாமாவும் ஏத்துக்கிட்டேன்ல. நீ இல்லாத வீட்டுல நான் எப்படி அங்க இருப்பேன் சொல்லு. அம்மா சொல்றாங்க நீ இந்த வீட்டுக்கு வா, உனக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாங்க. எங்க அப்பாவோட பேங்க் பேலன்ஸ், வண்டி, லக்ஸரி லைஃப் எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு நான் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது? அதெல்லாம் விட நீ என் கூட இருக்க. என்கிட்ட என் வீடு இருக்கு, என் கனவு இருக்கு, என்னோட வாழ்க்கை இருக்கு. எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த வாழ்க்கையை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ராச்சி, உனக்காக இந்த உலகத்தையே நான் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். எந்த வீட்டுல நீ இல்லையோ அந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். நான் எப்படி அந்த வீட்டுல இருப்பேன் சொல்லு. ஐம் so சாரி. நான் சாதாரண பிராக்டிக்கல் விஷயத்துக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுறேன். நான் என்ன பண்றது? என்கிட்ட சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லையே. நான் உன்னை காதலிக்கிறேன், உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்னால உன்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. I love you too. நானும் உன்னை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன் ரன்வீர். இங்க பாரு, என்கிட்ட லக்ஸரியஸ் லைஃப், கார் எல்லாமே என்கிட்ட இருக்கு. எல்லாமே உன் ரூபத்துல என் கையில இருக்கு. இதை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம். என்னை இந்த அளவுக்கு யாரும் நேசிச்சதே இல்ல. இந்த அளவுக்கு என்ன நேசிச்சது நீயும் அம்மா. நீ ரொம்பவே லக்கி. உன் அம்மா உன் மேல உயிராவே இருந்தாங்க. அந்த அளவுக்கு கூட எங்க அம்மா என் மேல இல்ல. எல்லாரும் உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க பிராச்சி. நீ ரொம்ப நல்லவ. எனக்கு இப்பெல்லாம் அம்மா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு ரன்வீர். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். பேசாம நீ ஒரு வேலை பண்ணு. நீ புடவை கட்டிக்கிட்டு கிளாஸ் போட்டுட்டு வந்துரு. அவங்கள மிஸ் பண்றேன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். உங்களை மிஸ் பண்றேம்மா. நம்ம காரை யாரு சரி பண்ணாங்களோ, என்ன ஆக்சிடென்ட்ல இருந்து யாரு காப்பாத்துறாங்களோ அது வேற யாரும் இல்ல. உன் பர்ஸ திருநால அந்த பொண்ணோட புருஷன் தான் அவன். ஹஸ்பண்டா? நான் அவனை போக சொல்லிட்டேன். நீ ரொம்ப அப்செட்டா இருக்க, கேஸ வாபஸ் வாங்க மாட்டான்னு சொல்லிட்டேன். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீ அதிகமா எதுவும் பேசலையே, ரொம்பவும் அமைதியாயிட்ட. இங்க பாருமா பிரக்யா, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. கௌதமும் என்ன கேட்டுக்கிட்டே இருந்தான், அந்த கல்பிரேட் கிடைச்சாலா இல்லையான்னு. நான் சொன்னேன் கிடைச்சாச்சு, அரெஸ்ட் பண்ணியாச்சு, அதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது சொன்னாரு. அதான் அந்த கல்பிரேட் கிடைச்சாலா இல்லையான்னு கேட்டாப்ல. கௌதம் இல்ல, அந்த ஆளு அதான் ஜெயில இருக்கவளோட எஃப்ஐஆர் தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிடுங்கன்னு சொல்லி சொன்னான். நான் சொன்னேன் நீ ரொம்ப அப்செட்ல இருக்க. ஆரம்பத்துல ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டான், அதுக்கப்புறமா ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டான். என் வைஃபை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னான். அதாவது ஈர் உயிர் ஓர் உடல் மாதிரின்னு சொன்னான். ஒருத்தரை பிரிஞ்சு ஒருத்தர் இருக்க மாட்டோம்னா. அவதான் என்ன மியூசிக் இன்ஸ்பயர் பண்றான்னு சொன்னான். அப்படி அவ இல்லனா என்னோட மியூசிக் கம்பெனியே இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போனோம், இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கோம்னு சொன்னான். மறுபடியும் பிரிய விரும்பலன்னு சொன்னான். அவன் நிஜமாவே அவன் பொண்டாட்டிய ரொம்ப நேசிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். இல்லனா இந்த காலத்துல யாராவது 20 வருஷமா பொண்டாட்டிக்காக வெயிட் பண்ணுவாங்களா? இல்லையா பிரக்யா? பிரக்யா, பிரக்யா, என்ன ஆச்சு? நீ எதுக்காக அழற? இங்க பாரு, அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீ எதுவுமே பேசல, அமைதியா இருந்த. ஆனா இப்ப நான் சொன்னதை கேட்டு நீ ப்ளீஸ் ப்ளீஸ் பிரக்யா, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்ல. இப்படி அமைதியா இருக்காத. அந்த ஆளு யாரு? இங்க என்னதான் நடக்குது? அந்த ஆளு அந்த ஆள் தான் என்னோட ஹஸ்பண்ட். நான் யாரு அரெஸ்ட் பண்ண வச்சனோ அது அவரோட வைஃப் தனு.
இவன் தான் அந்த ஆளா உனக்கு துரோகம் பண்ணான்னு சொன்னியே, உன்னை கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னியே, அது இவங்க தானா? ஹேய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. கிளைமேட் எப்படி டக்குன்னு மாறுச்சுன்னு பாத்தியா? பயங்கரமா காத்து அடிச்சுது. இப்போ மழை பெய்யும் போல இருக்கு. அங்க பாரு மின்னல். ஓ ஆமா, எல்லாம் பார்க்க வினோதமா இருக்குல்ல? கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ம், ஆமா, நீ மத்தியானம் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னியே, என்னது அது? அது வந்து நீ உன் அப்பா கூட இருந்தல்ல, அதனால உன்னை டென்ஷன் படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். அதனால தான் அப்ப சொல்லல. ஆமா, அப்படி என்ன விஷயம் சொல்லு. நான் இன்னைக்கு ரியாவை பார்த்த மாதிரி தோணுச்சு. நீ ரியாவை தயவு செஞ்சு உன்னோட வாயால நீ இனிமேல் ரியாவோட பேரை சொல்லாத. எனக்கு அவளை பிடிக்கல, நான் சுத்தமா அவளை வெறுக்கிறேன். அவளால நமக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல. 2 வருஷம் ஆகியும் அவன் பண்ண காரியத்தை என்னால இன்னி வரைக்கும் மறக்கவே முடியல. நமக்கு நடந்த எல்லா விஷயமும் அவளால மட்டும்தான் நடந்தது. இன்னைக்கு அவளால தான் எங்க அம்மா கூட இருந்த உறவும் போச்சு. உனக்கும் அம்மாவுக்கும் உள்ள உறவுக்குள்ள கட்டாயிடுச்சு. அவதான் எங்க அம்மாவுக்கும் எனக்கும் நடுவுல நீ வந்ததா எங்க அம்மா கிட்ட சொன்னான். நான் அவளை வெறுக்கிறேன். அவளாலதான் அம்மா இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம 2 பேரும் என்னமோ குற்றவாளி மாதிரியும் அவ என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரியும். அவளை விக்டிமா நினைக்கிறேன். ரன்பீர், நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அவளை பார்த்தேன்னு சொல்ல வந்து அவ்வளவுதான். பாருங்க, பார்த்தது இருக்கட்டும், இனிமேல் பார்க்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா அவ பார்வைப்பட்டதுன்னு வை, நம்ம உறவுக்குள்ள விரிசல் ஏற்பட்டு பிராச்சி. இங்கதான் எங்கேயோ பார்த்தா அவளை. வாங்க. இங்க பாரு, இன்னொரு தடவை நான் உன்னை இழக்க தயாரா இல்ல. என்னோட பலமும் நீதான், என்னோட பலகீனமும் நீதான் பிராச்சி. அவளால எல்லா உறவுக்கு இடையும் பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கும் உனக்கும் பிரச்சனை ஆச்சு, எங்க அம்மாக்கும் எனக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை பண்ணிருக்கா அவ. இனிமேல் எப்பவும் அவளை பத்தி பேசக்கூடாது, அவளோட பேர் உன்னோட வாயில வரக்கூடாது. அவளாலதான் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் உள்ள உறவுலையும் பிரச்சனை ஆச்சு. அண்ட் ஐ நோ நீ அவரை அதிகமா நேசிக்கிற, அவரை ரொம்ப மிஸ் பண்றேன்னு. ஐ எம் சோ சாரி. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். அப்பா என்னை விட்டு பிரிஞ்சு போகல. எங்களுக்குள்ள உறவு இன்னும் அப்படியே தான் இருக்கு. அவர் தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை என்னால கிளியர் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். அம்மா, நீங்க மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் அப்பாவும் நம்ம கூட இருந்திருப்பாரு. அம்மா, ஐ எம் வெரி சாரி. இப்போ உன் மனசு என்ன பாடுபடுதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஐ எம் ரியலி சாரி. ஐம் ஓகே, நான் நல்லா இருக்கேன். ஃபைன். நோ, இட்ஸ் நாட் ஓகே. பிரக்யா சில சமயம் அழறது தப்பே கிடையாது. அது நமக்கு அவசியமும் கூட. அது எப்போ அதுதான் அவசியம், எப்போ இல்ல. எப்பெல்லாம் எனக்கு அவங்கள பத்தி தெரியுதோ அப்பெல்லாம் நான் வீக் ஆயிடுறேன். அதனால எனக்கு என்ன பிடிக்கல. இனிமே நான் அவங்களுக்காக அழ போறது இல்ல. அவங்களோட எந்த விஷயமும் என்ன பாதிக்காது. இனிமே இப்படி நடக்க நான் விட மாட்டேன். நான் ஏன் அவங்களுக்காக அழறேன்னு எனக்கே தெரியல. அதுவும் யார் எனக்கு யாருக்கு நான் தேவையில்லையோ அவங்களுக்காக நான் ஏன் அழணும்? நான் இந்தியாக்கு வந்ததுக்கு காரணம் நான் யாருன்னு காட்ட, என் அழுகையை காட்ட இல்ல. So I'm fine. Fine, I'm fine. Fine. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் ஒன்னு ஆர்டர் பண்ணிருந்தேன், அதை போய் வாங்கிட்டு வரேன். அவ அப்பாவியானா ரொம்ப நல்லவ.
எல்லார்கிட்டயும் குறைகள் இருக்குல்ல. என் பொண்டாட்டி கிட்ட நிறைய குறைகள் இருக்கு. ஆனா நான் அவளை நேசிக்கிறேன். நான் உயிருக்கு மேல அவளை காதலிக்கிறேன். அவளை என்ன காதலிக்கிறா. எவ்வளவு அப்பாவி மாதிரி முகம். இந்த மாதிரி ஒரு முகத்தை இந்த உலகத்துல யாருமே நம்பிடக்கூடாது. என்ன அழகா அவனோட தன்னுவை பத்தி சொன்னான். தன்னோட காதலை பத்தி வேற சொல்லிட்டு இருந்தான். அவன் பேசினதை கேட்டதும் ஒரு நல்ல புருஷன் எனக்கு தோணுச்சு. என் பிரக்யாவை கொல்ல பார்த்தது இவன் தான்னு சொன்னா அவன் முகத்தை பார்த்தது உண்மைன்னு யாரும் நம்பவே மாட்டாங்க. ஓ மை காட், ஓ மை காட், இவ்வளவு அப்பாவித்தனமா. யாராவது இவனை பார்த்தா கூட இவன் தான் அவன் பொண்டாட்டியை ஏமாத்தினான்னு சொன்னா கொஞ்சம் கூட நம்பவே மாட்டாங்க. இந்த மாதிரிதான் இனிக்க பேசி அவன் பிரக்யாவை கூட, நம்ம பிரக்யாவை இவன் முட்டாளாக்கி இருப்பான். ஆனா இந்த முறை உன்னால ஜெயிக்க முடியாது அபிஷேக் பிரேம் மெஹரா. நான் மெஹரா குடும்பத்தை சேர்ந்த எந்த ஒரு ஆளையும் பிரக்யா கிட்ட நெருங்க விட மாட்டேன். கண்டிப்பா எல்லாருக்கும் நல்ல பாடத்தை கத்து கொடுப்பேன். போன முறை பிரக்யா தனியா இருந்தா, ஆனா இந்த முறை பிரக்யா கூட அவளோட அம்மா நான் இருக்கேன். தினம் நானே காய்கறி வெட்ட வேண்டியதா இருக்கு. இப்ப யாருப்பா போன் பண்றா? அலியா, சொல்லுங்க மித்தாலியானி. அபிக்கு போன் வருது, போனை எடு. மித்தாலியானி, அபிக்கு போன் இல்ல, அபியோட போனுக்கு போன் வருது. உனக்கு மூளை வேலை செய்தோ இல்லையோ, வாய் நல்லாவே வேலை செய்யுது. போனை வந்து எடு, காய்கறி வெட்டிட்டு இருக்கல. அண்ணன் போன் இங்க எப்படி வந்துச்சு? அதான் பேசித்தானே வரேன். நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அந்த அமித் வந்து குடுத்துட்டு போனாப்ல. நீ அபியும் இருக்கீங்களா, எங்க பார்த்தாலும் போனை வச்சுட்டு போயிடுறீங்க. நம்ம சண்டை போடுறது சகஜம்தான். முதல்ல போன் எடுத்து யாருன்னு கேளு. ஹலோ, இப்ப உன்னோட அப்பா கிட்ட நீ பேசினவா? ஒவ்வொரு தடவையும் பிசிஓல இருந்து கால் பண்ற. ஆனா உன் அப்பாக்கு உன் அடையாளம் தெரியாது. ஏன்னா பப்ல இருக்கார்ல. ஆனா நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். எதுக்கு கால் பண்ற? நீ இதுதானே தெரிஞ்சுக்க ஆசைப்படுற? நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு, எவ்வளவு வறுமையில இருக்கோம்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா? உனக்கு இப்ப என்ன வேணும்? எதையாவது தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா டைரக்டா கேட்க வேண்டியதுதானே? கேட்டாதானே நீ என்ன சொல்ல வரேன்னு தெரிய வரும். உன் அப்பா வாழ்க்கையில புதுசா என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு கேளு. அப்பா ப்ராப்ளம்ல இருக்காரா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. நீ தான் போன் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு கால் பண்ற? எங்க நிம்மதியை கெடுத்ததுக்கு அப்புறமும் உனக்கு நிம்மதியை தூக்க வரலையா? எங்க சந்தோஷத்தை மட்டும் இல்ல, உன் தங்கச்சி ரியாவோட சந்தோஷத்தையும் பறிச்சுட்ட. அவளோட எல்லா சந்தோஷத்தையும் நீ பறிச்சுட்ட. அப்பா எங்க இருக்காரு, என்ன ப்ராப்ளம்ல இருக்காருன்னு சொல்லுங்க. அதே ப்ராப்ளம் தான். உங்க அம்மா இன்க்ளூடிங் யூ. முதல்ல நீ, அதுக்கப்புறம் உங்க அம்மா. ஆலியா, ஏதாவது சொல்லுங்க. ஹலோ, நீங்க என்ன பண்றீங்க? இங்க வா. நீ என்ன பண்ற? பைத்தியம் ஆயிட்டியா? நம்ம பேசுனத மறந்துட்டியா? பிரக்யா இங்க வந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தானே நம்ம முடிவு பண்ணிருக்கோம். ஆனா நீ இப்ப என்ன பண்ண வந்த? பிராச்சி கிட்ட சொல்ல இருந்தல்ல? பிராச்சி அபிகிட்ட சொல்ல மாட்டாளா? அதாவது அவங்க அப்பாக்கு போன் பண்ணலனாலும் மெசேஜாவது பண்ணுவாள்ல. மித்தாலி அண்ணி ப்ளீஸ், வாயாடுதான் நானு. ஆனா கையை நீட்டி பேசாதீங்க. தப்ப ஒத்துக்கோ. முதல்ல போன் எடு. ஹலோ. ஹலோ, நீங்க இப்ப எங்க அப்பா அம்மாவை பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்க. என்ன சொல்ல வந்தீங்க? அதேதான். உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு சாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கா. நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறா. அண்ணன் தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டே தான் இருக்காரு. தனு இப்ப ஜெயில இருக்கா. ப்ராப்ளம்ல இருக்காரா? ஒரு பெரிய பணக்காரி தனுவ ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. அண்ணன் அந்த டென்ஷன்ல தான் இருக்காரு. அண்ட் லிசன் பிராச்சி, நல்ல தெளிவா கேட்டுக்க. நீ போன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஒருவேளை அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை பயங்கரமா திட்டுவாரு. He hates you. அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு என் மனசு சொல்லுது. கண்டிப்பா எங்கேயோ இருக்காங்க. என்னை சந்திக்காததுக்கு கண்டிப்பா ஏதாவது ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும். அதனாலதான் பேச முடியல. பட் ஷீ இஸ் நாட் டெட். என் அம்மா உயிரோட தான் இருக்காங்க. என்னால உணர முடியுது. நான் என் பொண்டாட்டிய ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னா, நாங்க ஈரோ உயிர் ஓர் உடல் மாதிரின்னு சொன்னா, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், டீச்சர், வைஃப், இன்ஃபிளேட்டபிள், வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ இருந்தா நான் இருப்பேன். நீ இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்ல. அவ இல்லனா எனக்கு மியூசிக் கம்பெனியே கிடையாது. நீ இருக்கியே, நீதான் என்னோட மியூசிக். திரும்பவும் நாங்க பிரிய விரும்பல.
நிஜமாவே அவனோட பொண்டாட்டி அவன் ரொம்ப நேசிக்கிறானோன்னு எனக்கு தோணுச்சு. மனமேடையில பிரக்யா தான் என் கூட உட்கார்றான். ஆனா என்னை ஏமாத்தி நீ உட்கார்ந்துட்ட. உன்னை நம்பி நான் லைஃப்ல பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு முத தடவை இப்ப தோணுது. நான் என் மனசு சொன்னதை கேட்டிருக்கணும், நீ சொன்னதை கேட்டிருக்கவே கூடாது. எல்லாம் நாசமாயிடுச்சு, மொத்தமா என் வாழ்க்கைய முடிஞ்சது. எப்படி இவரால இப்படி மாற முடிச்சது? என்ன காதலிக்கிறதா என்கிட்ட சொன்னாரு, இப்ப தனுவ காதலிக்கிறாரா? நான் தான் அவரோட சோல்மேட்னு என்கிட்ட சொன்னாரு, இப்ப அவளை சோல்மேட்ன்றாரு. நான் இல்லாம உயிர் வாழ மாட்டேன்னு சொன்னாரு, இப்ப தனு இல்லாம உயிர் வாழ மாட்டாராமா? நான் தான் அவரோட சந்தோஷத்துக்கு காரணம்னு சொன்னாரு, இப்போ தனு அவரோட சந்தோஷத்துக்கு காரணமா? நான் ஒரு நல்ல அம்மான்னு சொன்னாரு, ஆனா அதுக்கப்புறம் நல்ல வழியா தரும் இப்ப என் லைஃப்ல திரும்ப வந்துட்டா. ஏன்னா ரியாவுக்கு உன்னை விட ஒரு நல்ல அம்மா கிடைப்பா இல்லையா? ஆரம்பத்துல இருந்தே அவர் துரோகிதான். எனக்கு தான் அது தெரியாம போச்சு. ஒருத்தர் இந்த அளவுக்கு காதலிப்பாரான்னு அன்னைக்கு நான் யோசிக்காம போயிட்டேன். ஆனா அதெல்லாம் பொய்ங்கிறது அப்பவே தெரியாம போச்சு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எதுக்காக அவரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்? இந்த மாதிரி நான் பண்ணக்கூடாது. எந்த குங்குமமும் எங்களை ஒண்ணு சேர்க்க போறது இல்ல. ஆலியா அத்தை ஏன் இப்படி பேசினாங்க? போனும் நடுவுல கட் ஆயிருச்சு. எனக்கு என்னமோ அம்மாவை பத்தி அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏதோ சொல்ல வந்தாங்க, ஆனா சொல்லல. உனக்கு ஒண்ணு தெரியுமா பிரச்சி? நம்ம வீட்ல ஒரு விலங்கு இருந்தா அது ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம வீட்ல ஒரு விலங்கு மட்டும் இருந்துச்சுன்னு வை, அப்புறம் நம்ம 2 பேர் கையிலயும் விலங்கு போட்டுட்டே நான் சுத்திட்டு இருப்பேன். அதான் என்ன கல்யாணம் பண்ணி ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு, அப்புறம் எதுக்கு விலங்கு? விலங்கு எதுக்குன்னா, நீ எங்கெல்லாம் போறியோ அப்பதான் நானும் அங்கெல்லாம் வருவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்து, அப்ப நீ இல்ல, எங்க போயிருந்த? வெளியே சும்மா வாக்கிங் போயிட்டு வரலான்னு போனேன். காத்து வாங்கினா நல்லா இருக்கும்னு நடந்து அது போனேன். சரி, என்னையும் கூட கூட்டிட்டு போயிருக்கலாமே. உனக்கும் காத்து வாங்கணுமா என்ன? இல்ல, நான் உன் கூட இருக்க ஆசைப்பட்டேன். உன் கூட இருக்கும்போது எனக்கு இன்னொரு உயிர் கிடைச்ச மாதிரி இருக்கு. நீ இல்லன்னு வையா, என்னால மூச்சு விட முடியல. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கு. வாய் மூடு, ஏதாவது பேசுறது. ரியாவை பத்தி மறக்கணும்ன்றதுக்காக தானே நீ வெளியே வாக்கிங் போயிட்டு வந்த. ரியா அவளுக்கு சம்பந்தப்பட்ட யார பத்தி யோசிச்சாலும் உடனே எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருது. அவ நம்ம விஷயத்துல என்னெல்லாம் பண்ணிருக்கா. அவ பண்ண காரியத்தினால எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு ரன்வீர். உறவுகள் முறிஞ்சு போச்சு, அப்பாவோட நிலைமையும் மாறிடுச்சு. என் அம்மா எங்க என்ன? பிராச்சி, ஒருவேளை உன்னோட அம்மா உயிரோட தான் இருக்காங்க ரன்வீர். அம்மா உயிரோட தான் இருக்காங்க. என் மனசு சொல்லுது, கண்டிப்பா அவங்க திரும்ப வந்துருவாங்க.